ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சண்டே எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் கிராமத்துலலாம் நாட்டுக்கோழி குழம்பை எப்படி செய்வாங்க, அதுக்கு என்ன மாதிரி மசாலாலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது, அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இதை மேக்னேஷன் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கனை மேக்னேஷன் பண்ண 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 கப் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மேக்னேஷன் பண்ணி வச்சிடலாம். இதை இப்படியே விட்டு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட்டுடலாம். அடுத்து சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடணும். அவ்வளோதாங்க, மசாலா அரைச்சிட்டோம். இதுதான் சிக்கன் கிரேவிக்கான மசாலா. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய ஸ்டவ் பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடான பிறகு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு தாளிப்புக்கு அன்னாச்சிப்பூ, மராட்டி மொட்டு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி எல்லாத்தையும் சூடாக இருக்கிற ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு சோம்பு, பூண்டு தனியாக இடித்து இதோட சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்து வந்த பிறகு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு உருவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கிறேன். பிறகு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வதக்கினா போதும். சின்ன வெங்காயம் நல்லா வறுபட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் சம அளவுலேயே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஊற வைக்கவும் சேர்த்துருக்கிறதால பார்த்து சேர்த்துக்கணும். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி போய் நல்லா வதங்கி வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரக, சோம்பு மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். மசாலா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து போகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் எண்ணெயில் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மேக்னேஷன் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோன்றதை விட ஒரு முழு கோழியே நான் சேர்த்துருக்கேன். கிராம்ஸில் பார்த்தோம்னா 1 கிலோ அளவுக்கு தான் வந்திருக்கு. சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை மேலே இருந்து கீழேக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாதுன்ற காரணத்தினால தண்ணியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு
இந்த ஸ்டேஜில் சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பிறகு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இதை கொதிக்கிற சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துருக்கிற தேங்காவும் சிக்கன் கிரேவியோட நல்லா கலந்து போகிற மாதிரி கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு வேக விடலாம். 2 விசில் வந்தால் போதுங்க. நாட்டுக்கோழி சூப்பராக வெந்துடும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் எடுத்து விட்டு மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊர் கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரி தான் நாட்டுக்கோழி குழம்பை செய்வோம். விசில் எடுத்த பிறகு நாட்டுக்கோழி குழம்பை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.